மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்த மாவட்டத்திற்கு சென்றாலும் அந்த மாவட்டத்தில் மக்கள் இத்தகைய பலத்த வரவேற்பினை தருகிறார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் வழியில் சிறப்பான ஆட்சியை நடத்தி தமிழ்நாட்டினை நம்பர் 1 மாநிலமாக மாற்றுவதற்கான அனைத்து திட்டங்களையும் செயல்படுத்தி வரும் தலைவர். உங்களை காணவும் உங்களுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கவும் இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தன் வாகனத்திலிருந்து இறங்கி மக்களை சந்தித்து நேரடியாக இந்த விழாவிற்கு வருகை தருகிறார்கள். மக்களுடன் மக்களாக என்றும் நிற்கக்கூடிய தலைவர் இன்றும் மக்களுடன் மக்களாக மக்களை சந்தித்து அவர்களின் உற்சாக வரவேற்பினை நேரடியாக பெற்றுக்கொண்டு அவர்களுடன் உரையாடி மகிழ்ந்து இந்த விழாவிற்கு வருகை தருகிறார்கள். பகுத்தறிவழித்து அறிவொளி பாய்ச்சிய அறிவாசான் பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரது வழியில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி மக்களின் முன்னேற்றத்தையே நோக்கமாக கொண்டு செயலாற்றி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இதோ மக்கள் சிறப்பான வரவேற்பினை அளித்து வருவதை நாம் பார்த்து வருகிறோம். கடைக்கோடி சாமானியருக்கும் அரசின் திட்டங்கள் சென்று சேர அதிகாரமாக உரிமை தொகையினை உதவித்தொகையாக அல்லாமல் உரிமை தொகையினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையிலும் அவர்களின் உயர்கல்வியை ஊக்குவிக்கும் வகையிலும் அவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் பல மகளிர் மேம்பாட்டு திட்டங்கள் நம் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. நம் மக்களின் நம்பிக்கையின் அடையாளமாயிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மக்களின் கோரிக்கைகளையும் எப்போதும் கேட்டு அதனை நிறைவேற்றி தருகிறார்கள். எங்கு சென்றாலும் மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கை மனுக்களை பெறக்கூடியவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எப்போதும் சாமானியர்களின் கோரிக்கை தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு முக்கியமானவை. அதனை தீர்வு கண்டு தரும், அதனை சாத்தியமாக்கி தருவது தமிழ்நாடு அரசு. மக்கள் அரசாங்கத்தை தேடி செல்லாமல் அரசாங்கமே மக்களை தேடி வரும் வகையிலான உங்களுடன் ஸ்டாலின் எனும் மகத்தான முன்னெடுப்பை தந்திருக்கக்கூடிய தலைவர். இதனை நிறைவேற்றி தரும் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று நாட்டிற்கே வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட மாடல் என்ற சொல் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல நாடு முழுவதும் பரவி தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது. காரணம், இது வளர்ச்சிக்கான மாடல், வளர்ச்சியின் அடையாளம். வளர்ச்சியின் அடையாளமாக இருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்.